ஹாய் காய்ஸ், நான் உங்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சேனல். டிஸ்க்ளைமர் காய்ஸ், நான் இந்த வீடியோவில் பேச போகிற விஷயம் ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது வேலிடாக இருந்தால் ஐ வில் அக்செப்ட் இட். ஷீ செட் ஐ வாஸ் த ஃபஸ்ட் guy டு எவர் ட்ரீட் ஹர் ரைட். ஐ ஆம் ஸோ குக்டு. அந்த டியூட் என்ன சொல்ல வராப்லனா, அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டாக்ஸிக்கான அப்யூசிவான ஆட்கள் கூட இருந்திருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் அவங்க அந்த டாக்ஸிசிட்டிக்கே அடாப்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையன் கூட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணால் அது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொல்கிறாப்புல. நம்ம ஸ்கூல் படிக்கச்சில் நம்ம கிளாஸில் கண்டிப்பாக ஸோ கால்டு பெர்ஃபெக்ட் டியூட் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாப்புல. அவன் நம்மக்கிட்ட இப்படிலாம் மற்றவங்கள கலாய்க்கக்கூடாதுடா, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கடாட்லாம் சொல்லுவான். கிளாஸில் இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லி தருவான். ஆனால் எக்ஸாம் ஹாலில் வச்சு வாயே திறக்க மாட்டான். பொண்ணுங்க பின்னாடி போகாதீங்கடா, படிப்புக்கு பின்னாடி போங்க, பொண்ணுங்க தானாக பின்னாடியே வருவாங்க, நல்ல நல்ல கருத்துக்களாக தான் சொல்லுவான். பட் அவனை நமக்கு சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சம் தள்ளியே தான் நம்மக்கிட்ட இருந்து அவனை வச்சுப்போம். ஸ்டார்டிங்கில் என்ன நல்ல கேரக்டராக இருக்காப்புலட்டு தோணும். பழக அந்த கேரக்டர் நமக்கு சுத்தமாக பிடிக்காத மாதிரி ஆயிரும். ஸ்கூல்லையும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஸோ கால்டு பெர்ஃபெக்ட் டியூட் நம்மளையும் அவங்கள மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கணும்ன்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு சுத்தமாக பிடிக்காது. போக போக யாரா இவன், தூக்கிட்டு போங்கடா இவனை எங்கேயாச்சுன்னு தோணும். டாக்ஸிசிட்டியிலேருந்து வந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாருக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டானவங்கள கொஞ்ச நாளுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. லவ், தீராத காதல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பெர்ஃபெக்டான டியூட்ஸ் மேலே இருந்தால் மட்டும் பழகிப்பாங்க சகிச்சிக்க. இந்த ஒரு மொக்க வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிகவும் நன்றி. மொக்க வீடியோவை உருவாக்கின எனக்கு ஒரு லைக் இல்லைனா சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.